ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர்சஸ் கேம் பிளே தான் மக்களே, 2வது பார்ட்டு. இதில் நாளைக்கு நான் லியோ ப்ரோ கூட வீடியோ போட்டு அனுப்புகிறேன். அது வரைக்கும் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மக்களே, அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், இதில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே லைக்கும் ஹைப்பும் பண்ணி விட்ருங்கப்பா. எனக்கு 4 பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷனாகவும் ப்ளீஸ் பண்ணி விட்ருங்கப்பா. அதாவது இந்த கேம் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு க்ரூஸ் ஷிப்பு போயிட்டுருக்கும்பா. அதில் 10 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் நீங்கள் இம்போஸ்டராகவும் வரலாம், ஸ்பேஸ் க்ரூவாகவும் வரலாம், இல்லை நியூட்ரலாக கூட வரலாம். நியூட்ரலோட வேலை என்னென்னா, நல்லவன மாதிரியே நடித்து எல்லாரையும் கொல்லணும், இல்லைன்னா ஸ்பேஸ் க்ரூவை விட்டு வெளியே போயிடணும். இம்போஸ்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்பேஸ் க்ரூ எல்லாரையுமே போட்டு தள்ளணும். அதுதான்ப்பா இம்போஸ்டரோட வேலை. ஸ்பேஸ் க்ரூவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டாஸ்கையும் முடித்து ஷிப்லேருந்து இம்போஸ்டரை வெளியே தள்ளணும். அதே மாதிரி செரிஃபு, ஒயிட் ஜாக்கு, பிளாக் ஜாக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குப்பா. காலையிலே ஜாம் ஆகுது வாயி. இப்போ பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் டெட் பாடி போட்டு அடிச்சிருப்பாருப்பா. எனக்கு ஸ்பேஸ் க்ரூ ரோல் தான் கிடச்சிருக்க. நான் க்ரீன் கில் பண்ணுறத பார்த்துட்டேன், ஆனால் நான் டாஸ்கில் இருந்ததுனால சரியாக கவனிக்கலை. அதனால் ப்ரௌனை மாட்டி விட்டுருப்பேன். அதனால் ப்ரௌன் வெளியே போயிருப்பாருப்பா. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இனிமேல் அடுத்தடுத்த கேம் பிளே வீடியோ வரும் நம்ம சேனல். நீங்கள் லைக்கோ ஹைப்போ பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் 4 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் உண்மையாக இருக்கணுங்கப்பா. அதனால் சொல்லிட்டேன். கிறிஸ்மஸ், நியூ இயரு இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அன்றைக்கெல்லாம் 2 வீடியோ வரும். இல்லாத ஒரு வீடியோ ஃபுல்லாக லாங் வீடியோவாக வரும். 4 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி வருங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நம்பி தான் இருக்கேன். அண்டா இந்த கேம் எனக்கு ஸ்பேஸ் க்ரூ ரோல் கொடுத்து ஏமாத்துறான்னு நீங்களும் பார்த்தீங்களா ஏமாத்துறீங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்கப்பா. எப்பா இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்லலை. எல்லாம் வாய்ஸ் ஓவர் விட்டுட்டு போக முடியாதுப்பா. அப்புறம் நீங்கள் கழுவி கமெண்டில் ஊற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு இப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த கட்லின்ட்டின்ற ரோலோட பவர் என்னன்னா, இப்போ பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பிளேயரு. இப்போ எனக்கு கட்லின்ட்டி ரோல் இருந்துச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணி நிறைய பிளேயர்ஸை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கலாம், சாப்பிட்ட வயிற்றுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்முடைய வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கும்போது இப்போ ரிப்போர்ட்டோ இல்லை மீட்டிங்கோ கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்துருவோம். அந்த உள்ளே இருக்க பிளேயர் செத்துருவாங்க, ஓகேங்களா? அப்படி இல்லை இம்போஸ்டர் அந்த கட்லின்ட்டியை கொண்டுட்டாங்கன்னா இது வெளியே வந்துடுவாங்க. அந்த பேர் என்னது, பிளேயர்ஸ் வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஓகேங்களா? இப்படி தான் கட்லின்ட்டி ரோல். இதே இம்போஸ்டர்னால் நீங்கள் நல்ல மாதிரியே நடித்து எல்லாரையும் போட்டு தள்ளணும். செரிஃப்னா என்ன பண்ணணும்னா, இம்போஸ்டரை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளணும், ஓகேங்களா? அதே மாதிரியே பிளாக் ஜாக்கு வேலை என்னன்னா, கெஸ் அடிக்கணும். ஒயிட் ஜாக்கு கெஸ் அடிக்கணும். வெண்ட் அடிக்கிறது பிளாக் ஜாக்கெல்லாம் முடியும். இம்போஸ்டரால் வெண்ட் அடிக்க முடியும், சாபட்டேஜ் போட முடியும். சாபட்டேஜ் போட்டு அங்கே கிளியர் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஸ்பேஸ் க்ரூ வெடித்து எல்லாருமே இறந்துருவாங்க. அப்புறம் நம்ம வின் பண்ணிடலாம், ஓகேங்களா? இதுதான் கேமோட இது, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி நிறையா காசு பிடுங்குற ஈவெண்ட் இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா சொல்லுவேன். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக 1 நிமிஷம் இருக்கும், இல்லை 1.5 நிமிஷம் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லாரும் கமெண்ட்டில் எஸ்கே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. சரிப்பா, இதோட போயிட்டு வரேன்ப்பா. டாட்டா, போயிட்டு வரட்டா. இன்னும் கொஞ்சம் நேரம் கேம் பிளே போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஸ்பேஸ் க்ரூ தான் கிடச்சி, இம்போஸ்டர் கிடச்சுன்னா நான் பாருங்கள், அப்புறம் என் ஆட்டமே வேறு ஆட்டம், ஓகேங்களா? இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. டாடா, பாய்.